விஜய் முதலில் சினிமாவை விட்டு வருவதை விட த்ரிஷாவை விட்டு தான் வர வேண்டும். We must act now to secure our future. The time for change is upon us. அண்ணே, நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். நீங்களே இப்படி பேசலாமா அண்ணே? உங்க நலனுக்காக தான் இப்படி சொல்கிறேன். ஆமாமா, விஜய் பொண்டாட்டியா அவன் கூட இல்ல, நீதான் இப்ப பார்த்தாலும் அவன் கூட இருக்க பின்ன சொல்லாம நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. ஐயோ, உங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது தானே? தயவு செய்து இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் என் நண்பன் விஜய் கிட்ட போய் நியாயத்தை கேக்குறேன். நண்பா விஜய், அந்த நைனா என்னன்னா நம்மள பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. நீ என்ன உம்முன்னு இருக்க? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். கண்ட நாய் பேசுறது நம்ம கண்டுக்கணும். அதுக்கு இல்லடா, நீ எதுக்குமே எதிர்த்து பேசவே மாட்டேன்னு உன்னை பத்தி யாரும் தப்பா பேசிட கூடாது இல்ல. அதான்டா விஜய். த்ரிஷா எதிர்த்து பேசுறது முக்கியம் இல்ல, அப்படின்னா என்ன செய்ய போறோம் அப்படிங்கறது முக்கியம். சரி, நாம் செயல்படலாம். உசுப்பு ஏத்துறவங்க கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருக்கிறதா நம்ம பாலிசி. அதை தான் நம்ம ரசிகர்களும் தொண்டர்களும் ஃபாலோ பண்ணணும். தேர்தல் வரட்டும், மொத்தமா முடிச்சு விட்டுறலாம். அப்படியா? ஆமா, பாத்துக்கலாம். சோசியல் மீடியாவுல சங்கீதா உன் கூட சேர்ந்து வாழன்னு சொல்றாங்க. என்னதான் உனக்கு சங்கீதாவுக்கும் உள்ள பிரச்சனை சொல்லு முதல்ல. அது அப்படி இல்ல. இப்ப நம்ம கில்லி படத்துல அப்பா கேரக்டர் படிப்படின்னு சொல்லுனா கபடி கபடின்னு பேர், அதே போல பொண்டாட்டி அரசியல் விட்டுட்டு வாங்குற நானும் முதலமைச்சர் நாற்காலியை தொட்டுட்டு தான் வருவேன்னு பிடிவாதமா இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. சங்கீதாவோட சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு எதுக்கு இந்த பாலா போன அரசியல் விஜய்? சங்கீதா பாவம் இல்ல. அது அவரோட விருப்பம் தான். நான் தான் என் முடிவை ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டேன். நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அப்புறம் எப்படி என் பொண்டாட்டி பேச்ச கேட்டேன்? ஜனநாயக ஆடியோ லான்ச்ல அப்படி என்னதான்டா சொன்ன? அப்ப நான் சொன்னதை நீ கேட்கலையா? அது சரி, பக்கத்துல உன்ன உட்கார வச்சிருந்தா கேட்டு. நான் தான் பூஜா ஆக்டிவ் தான் உட்கார வச்சிருந்தேன். சரி, இப்போ இந்த வீடியோவை பாரு. அதனாலதான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அடுத்த 33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்குன்னு ஒண்ணுனா தியேட்டர்ல நிக்கிறாங்க. நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒண்ணுனா அவங்க வீட்டுல போய் நிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் காரணம். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். துள்ளாத மனமும் துள்ளுதையா, உனை போல ஆடையாரையா, அமர்க்களமாய் நீயும் அசத்துறையா, அசைத்து பார்க்க யாரையா. அப்பா, இந்த பிட்டு பத்தது, இன்னும் சவுண்ட் ஏத்தே மாமா. துள்ளாத மனமும் துள்ளுதையா, உனை போல ஆடையாரையா, அமர்க்களமாய் நீயும் அசத்துறையா, அசைத்து பார்க்க யாரையா. உங்களா தான் உணவும் தான், நாங்கள் தான் உண்கின்றோம். உங்களா தான் உலகம் தான், நாங்கள் தான் சுற்றுகின்றோம். பாவா தல தளபதி, பாவா தல தளபதி, பாவா தல தளபதி, பாவா தல தளபதி. கஞ்சாடை காட்டி காட்டி அப்போ என் நெஞ்ச கரைச்சாலே. ஹெராடத்தீரி தூக்கத்தில் சுந்தரி ஏகத்தில் கனவு ஒன்று கண்டேனே, அதில் நான் கணவனாயானேனே. தூக்கம் கலைந்திட என்னடா மவனே, ஜனநாயகம் வந்துருச்சா? இங்கேயும் போய் தள்ளு என்ஜாய் பண்ணுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய் என்ஜாய் பண்ணுறோம். நீங்கள் எப்போ போகிறீங்க ஜனநாயகம் படத்துக்கு? சரி, நாங்கள் போய் படம் எப்படி ஷேர் பண்ணுறேன். நீங்களும் படம் நம்ம கூட போய் படத்தை பார்த்து எப்படி இருக்கு எங்கிட்ட